ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு, அரை கப்பு பச்சரிசி மாவு, அரை கப்பு ரவை எல்லாமே நம்ம சமமாக அளந்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா கை விட்டு நல்லா பெசரி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி. அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா நறுக்கி போட்டுட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு நல்லா பெசரி வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதோட நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு இன்னும் நல்லது. நான் கொஞ்சம் இதில் கரண்டியில் பிசைஞ்சதுக்கப்புறமா நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா தண்ணியாக ஆக்கி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி அப்பப்போ ஊற்றும் போது இந்த மாதிரி கிளறி ஊற்றிக்கோங்க. ஒரு தோசை தவா வச்சு இந்த மாதிரி வெங்காயமும் தேய்ச்சிக்கிட்டு நல்லா கல் சூடு ஏறணும். இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு அது மேலே நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தடவி விட்டுருங்க. தடவுனா உங்களுக்கு பிரிகிற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் லைட்டாக மாவு சேர்த்து, ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக வந்துடும். இது கிறிஸ்பினஸ் வராமல். அதுக்கப்புறம் மேலே எண்ணெய் தெளிச்சுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு தேவையான ஊற்றிட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். நல்லா வெந்து இந்த மாதிரி பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு நல்லா வேக விடுங்களா. இந்த மாதிரி அழுத்தி விட்டு வேக விட்டிங்கன்னா சூப்பரான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.